அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடாதது என்ன என்று பார்ப்போம். வெள்ளிக்கிழமையில் நம்ம தெரியாமல் செய்யும் சில தவறுகள் தான் நம் வீட்டில் வறுமைகளும் தரித்திரங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அவை என்ன என்று பார்ப்போம். நாம் காலையில் எழுந்ததுடன் மின்வாசல் திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் உள்ள வாருங்கள் என்று கூறிக்கொண்டே கதவு திறக்க வேண்டும். பிறகு வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும். முடிந்தால் பச்சரிசி கோலம் போடலாம். நாம் காலையில் சமையல் செய்யும் பொழுது குளித்துவிட்டு சமையல் செய்வது நல்லது. அப்படி முடியவிட்டால் ஒரு கல் உப்பை வாயில் போட்டுக்கொண்டு சமைக்கவும். பால், அரிசி, உப்பு, குங்குமம் எல்லாம் கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை பாவக்காய், சுண்டைக்காய் போன்ற கசப்பான பொருட்கள் சமைக்கக்கூடாது. எந்த பொருளும் கடாயில் ட்ரையாக வறுக்கக்கூடாது. தலைக்கு ஊற்றி ஈரத்தலையோடும் தலையை விரித்து போட்டும் கொண்டும் பூஜை அறையில் பூஜை செய்யக்கூடாது. வீட்டின் உள்ளே தலை சீவம் பொழுது முடி கொட்டியதெல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போட வேண்டும். முடியை அலைய விடக்கூடாது. வீடு ஒட்டடடிப்பது, வீடு கிளீன் பண்ணுவது, துடைப்பது, பழைய சாமான் கைலாங்கடைக்கு போடுவது என்பது செய்யக்கூடாது. வீட்டில் இருந்து எந்த பொருளும் யாருக்கும் தரக்கூடாது. வெள்ளி என்று முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது கூடாது. நம் நைட்டு படுக்கையில் போய் பகலில் உட்காரக்கூடாது, படுக்கவும் கூடாது. அன்று யாருக்காவது நகையாவது பணமாவது எதுவும் தரக்கூடாது. வெள்ளி என்று யாரிடமும் சண்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வெள்ளி என்று கோவிலுக்கு செல்வது, அமைதியாக இருப்பது, பூஜை செய்வது என்று இருக்கணும். நீங்கள் இந்த விஷயம் வெள்ளி என்று கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமும் நிம்மதி நிறைந்திருக்கும். கடைபிடித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.